விஎஸ்என் அகாடமியின் அக்டோபர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கூற்று: ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2008இல் தொடங்கப்பட்டது. இத்திட்டமானது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்டது. கூற்று 1 மற்றும் 2 சரி. மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரவீர் ரஞ்சன். உயர்கல்வியில் சேருவதற்கு பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? வினித் சோசி. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்துல ஜெனிவா நகரில் நடைபெற்றது. எக்சர்சைஸ் கொங்கன் எந்த இரு நாடுகளுக்கு இடையே தொடங்கப்பட்ட கடற்படைகள் கூட்டு பயிற்சி ஆகும்? இந்தியா மற்றும் பிரிட்டன். உங்கள் பணம் உங்கள் உரிமை என்னும் பிரச்சாரத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? நிர்மலா சீதாராமன். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் 3 முறை சாம்பியன் ஆன ஒரே இந்தியர் யார்? ஸ்மித் தண்டில். ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் அமைந்துள்ளது. விக்கிபீடியாவுக்கு போட்டியாக குரோக்பீடியா என்ற தகவல் களஞ்சியத்தை அறிமுகம் செய்துள்ளவர் யார்? எலான் மஸ்க். இந்திய கடலோர காவல் படையின் மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? காரைக்கால் அருகே நிரவி பகுதியில் செயல்பட்டு வருகிறது. 62வது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பா இனியன். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். மேரி இ பிரான்கோ, பிரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சகாகுச்சி ஆகியோர் 2025இல் எந்த துறைக்கான நோபல் பரிசை பெற்றனர்? மருத்துவம். அக்ஷர் ரோந்து கப்பலானது எந்த திட்டத்தில் பெருமளவு உள்நாட்டு பொருள்களுடன் கட்டப்பட்டுள்ளது? மேக் இன் இந்தியா. ஸ்கிரப் டைபஸ் தொற்று எதனால் ஏற்படுகிறது? ரிக்கட்சியா பாக்டீரியா. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 10வது இடம்.